மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அந்த வீடியோவை தற்போது பார்த்தோம். இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ பதிவில் அடுத்து வரக்கூடிய 2.0 திராவிட ஆட்சியிலையும் கூட நாங்க 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அந்த வீடியோல பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை நீங்க முதல்ல எப்படி பார்க்கறீங்க? இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது 7வது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபடுகிறார் என்பது இந்த அறிவிப்பு மூலம் தெளிவாக தெரிகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே பெண்களின் வாக்குகள் என்பதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பெண்களின் ஆதரவு வாக்குகள் தான் தொடர்ந்து இருந்தது. அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குமே பெண்கள் வாக்கு அதிக அளவில் இருந்தது. அண்மை காலமாக நடைபெற்று முடிந்த 2-3 தேர்தல்களில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களின் வாக்கு மிக அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாக்குகளை தக்க வைத்து மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இது போன்ற புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்பது இந்த தமிழக அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு 3 முறை தொடர் வெற்றிகளை கொடுத்தவர். அதே போல செல்வி ஜெயலலிதாவும் கூட 2011, அதை தொடர்ந்து 2016 என்று தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்தாலும் மாறி மாறி வந்திருக்கிறது. தொடர் வெற்றி என்பது சாத்தியமில்லை. இந்த முறை ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற அந்த தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் செயல்படுகிறார் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே 2021 200+ என்கிற இலக்கை நிர்ணயித்து கடந்த ஓராண்டாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது.